ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜனவரி 2024 எக்ஸாமினேஷன் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது நிறைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஹால் டிக்கெட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா எலெக்டிவ் பேப்பர்ஸ் மட்டும் ஹால் டிக்கெட்டில் வந்து மிஸ் ஆகிருந்துச்சு. ஸோ நார்மல் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது, எலெக்டிவ் பேப்பர்ஸ் எதுவுமே ஹால் டிக்கெட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் இந்த இன்ஃபர்மேஷனும் யூனிவர்சிட்டி சைடில் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலெக்டிவ் பேப்பர்ஸ் இப்போ எதுவுமே வந்து ஹால் டிக்கெட்டில் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று செப்பரேட்டாக வந்து எலெக்டிவ் பேப்பர்ஸ்க்கு மட்டும் ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் ஆகும், இல்லைனா இந்த ஹால் டிக்கெட் அகெயின் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு பேப்பர் வந்து மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது யூனிவர்சிட்டி சைடில் தான் வந்து அவங்க அப்டேட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஸோ சூன் உங்களுக்கு எலெக்டிவ் பேப்பர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த சென்டரில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களோ சேம் அதே சென்டரில் தான் வந்து நீங்கள் எலெக்டிவ் பேப்பர்ஸ்க்கும் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஹால் டிக்கெட் வரதுக்குள்ளே உங்களுக்கு எலெக்டிவ் சப்ஜெக்ட்டுக்கான எக்ஸாம் வந்து வரப்போகுது அப்படின்னா சென்டருக்கு ஒரு ½ அன் ஹவர் பிஃபோரே நீங்கள் போயிட்டு அங்கே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போவும் எழுதுகிற சென்டர்லேயே வந்து அந்த எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸையும் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹால் டிக்கெட்டில் எலெக்டிவ் பேப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி மிஸ் பண்ணிங்கன்னா ஆப்சென்ட் ஆகிரும். ஸோ கரெக்டான டைமில் போயிட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வந்து ஹால் டிக்கெட் அப்டேட் பண்ணிடுவாங்க. சூன் இன்னும் 1 வீக்குள்ளே அப்டேட் ஆகிரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாம் ஷெடியூல் வந்து விட்டுருந்தாங்க. அதில் ஜெனரிக் எலெக்டிவ் பேப்பர்ஸ் 23/3/2024 அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ச்சில் தான் எலெக்டிவ் பேப்பர்ஸ்லாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், சூன் அப்டேட் கிடைக்கும். எலெக்டிவ் பேப்பர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூன் இதுக்கான அப்டேட் வரும், நானும் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.